Dear friends, welcome. So last வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஹெலிக்கல் கியர் வந்து பார்த்துருந்தோம் சரியா. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஹெலிக்கல் கியர். ஸோ வந்து டிசைன் ப்ரொசீஜர் வந்து பார்க்கல அப்படின்னா ஸோ அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரியா. ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு டிசைன் எ பேர் ஆஃப் ஹெலிக்கல் கியர்ஸ் டு டிரான்ஸ்மிட் 10 கிலோவாட் அட் அ pinion ஸ்பீட் ஆஃப் 1000 rpm. தி ரிடக்ஷன் ரேஷியோ இஸ் 5. அசியூம் சூட்டபிள் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றது வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10 கிலோவாட் அப்படின்றது வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பினியனோட ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வந்து என்ன 1000 rpm. ரிடக்ஷன் ரேஷியோ அதாவது ஸ்பீட் ரேஷியோ வந்து ஐயோட வேல்யூ வந்து ஸ்பீட் ரேஷியோ ஐயோட வேல்யூ வந்து 5 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றனா ஸ்பீட் ரேஷியோ I is equal to 5. கொஷினில் வந்து நமக்கு வந்து என்ன கொஷினில் கொடுத்தாச்சு I is equal to 5. ஸோ I is equal to Z2 by Z1 is equal to N1 by N2 is equal to 5. நெக்ஸ்ட் வந்துன்னா மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து கொஷினில் வந்து கொடுக்கல, எந்த மெட்டீரியலுமே நமக்கு வந்து கொஷினில் கொடுக்கல, நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ வந்து மெட்டீரியல் ஃபார் கியர் அண்ட் பினியன். ஸோ நமக்கு வந்து பினியனுக்கும் கியருக்கு வந்து மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ வந்து பேஜ் நம்பர் 8.4ல் டேபிள் 5ல் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் சரியா. பேஜ் நம்பர் 8.4ல் பேஜ் நம்பர் 8.4ல் இருந்தோம்னா டேபிள் 5ல் வந்து பார்க்குறோம். ஸோ வந்து நமக்கு வந்து என்னது C45 இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது சரியா. நான் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C45 இஸ் செலக்டட் ஃபார் போத் பினியன் அண்ட் கியர் சரியா. கார்பன் 45 ஸ்டீல் சரியா, கார்பன் 45 ஸ்டீல் அது வந்து என்னன்னா இட் இஸ் செலக்டட் ஃபார் போத் பினியன் அண்ட் கியர், ரெண்டுக்குமே இருந்ததுன்னா சேம் மெட்டீரியல் அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ இப்போ இதோட இந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபஸ்ட் சாப்டர் வந்து பார்க்குறோம். இந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் சாப்டர் வந்து பார்க்குறோம். பேஜ் நம்பர் 1.9ல் வந்து பார்க்குறோம். இப்போ பேஜ் நம்பர் 1.9ல் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. C45க்கு வந்தோம்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு 63 to 71 kgf/mm². அதே மாதிரி ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 kgf/mm². சரியா. ஸோ இந்த என்னன்னா C45 63 to 71, ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து 36 kgf/mm² இருக்குது சரியா. ஸோ இதில் நமக்கு பேஜ் நம்பர் 1.9ல் நமக்கு வந்து C45 அப்படின்றது நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியலுக்கான ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூவும் அதாவது டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்றதுனா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் சிக்மா யூவோட வேல்யூவும் ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது சிக்மா ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ சிக்மா யூ இஸ் equal to அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 63 to 71 அப்படின்னு இருக்கு. ஸோ நான் வந்து 70 அப்படின்றது வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்மா யூ இஸ் equal to 70 kgf/mm² வரும். அந்த mm² வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 7000 into 100 பண்ணும்போது ஸோ 7000 நமக்கு வந்து 7000 kgf/cm². அடுத்து வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா 36 kgf/mm². அது வந்து நமக்கு வந்து என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணோம்னா 3600 kgf/cm². ஓகே. ஸோ இது செகண்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பினியனுக்கும் கியருக்கும் இருந்தோம்னா மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ கொஷின்லேயே மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கொஷின் இந்த இதில் வந்து என்ன கொஷினில் வந்து மெட்டீரியல் கொடுக்கல அப்படின்றனால நம்ம வந்து C45 அப்படின்றது வந்து அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா டூத் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ வந்து டூத் ப்ரொஃபைல் வந்து என்ன அசைன் பண்ணியிருக்கோம்னா இன்வாலிட் ப்ரொஃபைல் அப்படின்றது அசைன் பண்ணியிருக்கோம். ப்ரெஷர் ஆங்கிள் வந்து 20 டிகிரி ஃபுல் டெப்த். ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்றது ஆல்ஃபாவோட வேல்யூ. ஸோ ஆல்ஃபா இஸ் equal 20 டிகிரி ஃபுல் டெப்த் அப்படின்றது நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றதுனா டார்க் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 8.15ல் வந்து ஃபார்முலா வந்து இருக்குது. MT is equal to 97420 into kW/n சரியா. பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 8.15ல் வந்து பார்த்தீங்கன்னா MT is equal to 97420 into kW/n. இந்த MT அப்படின்றதுனா நாமினல் ட்விஸ்டிங் மொமெண்ட் டிரான்ஸ்மிட்டட் பை த பினியன். என்னன்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி ரொட்டேஷன் ஆஃப் தி பினியன். ஸோ இந்த கிலோவாட் அப்படின்றதுனா நாமினல் பவர். ஸோ நமக்கு வந்து பவர் கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம் டார்க் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம்.
ஸோ பவர் வந்தோம்னா 10 கிலோவாட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வந்து 1000 RPM கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டியோட வேல்யூ இருந்தோம்னா 974.20 kgf சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா கால்குலேட் தி டிசைன் டார்க். ஸோ டிசைன் டார்க் அப்படின்னா எம்டி வித்தின் ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு எம்டி இன்ட்டு கே இன்ட்டு கேடி. இந்த இதில் இருந்தோம்னா டேட்டா புக் ஃபார்முலா இருந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 வந்து இருக்குது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 வந்து பார்த்தீங்கன்னா எம்டி இஸ் ஈக்குவல் டு எம்டி வித்தின் ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு எம்டி இன்ட்டு கே இன்ட்டு கேடி. எம்டி வித்தின் ப்ராக்கெட் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இதில் வந்துன்னா கேடியோட வேல்யூஸ் இருந்ததுன்னா இனிஷியலாக இருந்ததுன்னா 1.3 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ 1.3ன்றது வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படின்றப்பனா 974.20 இன்ட்டு 1.3 போடும்போது வந்து நமக்கு வந்து டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா செகண்ட் வந்துன்னா ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ. ஸோ ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ செலக்ட் பண்ணிட்டுனா பேஜ் நம்பர் 8.14 டேபிள் 9 வந்து பார்க்குறோம். ஸோ வந்து ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடலில் செலக்ட் பண்ணுறது வந்துன்னா பேஜ் நம்பர் 8.14 டேபிள் 9 வந்து பார்க்குறோம். நமக்கு வந்து என்ன ஸ்டீல் மெட்டீரியல், அதாவது கார்பன் ஸ்டீல். ஸோ ரெண்டுமே வந்து போத் பினியன் அண்ட் வீல் இருந்தாலும் நமக்கு வந்து பினியன் அண்ட் கியர் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா ஸ்டீல், அதாவது கார்பன் ஸ்டீல் C45 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டுமே அப்படின்றப்ப வந்துன்னா அதோட ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடலஸ் வேல்யூ வந்துன்னா 2.15 இன்ட்டு 10⁶. 2.15 இன்ட்டு 10⁶ kgf per centimeter square. ஓகே, நமக்கு வந்து பினியனோட மெட்டீரியலும் ஸ்டீல் மெட்டீரியல், வீலோட மெட்டீரியலும் ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ அப்படின்றப்ப ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடலஸோட வேல்யூ வந்துன்னா 2.15 இன்ட்டு 10⁶. ஸோ அதான் இங்கே வந்து எடுத்துருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2.15 இன்ட்டு 10⁶ kgf per centimeter square. நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் சையோட வேல்யூ. சை இஸ் ஈக்குவல் டு B/A. Bன்றதுனா ஃபேஸ் வித்து, ஏன்றது வந்துன்னா சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறோம்னா சை இஸ் ஈக்குவல் டு 0.6. நமக்கு வந்து சையோட வேல்யூ 0.5லேருந்து 0.8க்குள்ளே எந்த வேல்யூ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இனிஷியலாக சை இஸ் ஈக்குவல் டு 0.6 வந்து நான் அசியூம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படின்றதுனா 8th ஸ்டெப் என்னன்னா கால்குலேட் டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா வந்துட்டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.16 வந்து இருக்குது. சரியா? பேஜ் நம்பர் 8.16 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்துன்னா வித் பேஸ்ட் அப் ஆன் தி பிரினல் ஹார்னஸ், இன்னொன்று வந்துன்னா பேஸ்ட் அப் ஆன் தி ராக்வெல் ஹார்னஸ். நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா C45. சரியா? ஸோ C45க்கு வந்து என்ன இருக்குது, HRC வந்து இருக்குது. C45க்கு ரெண்டு C45 இருக்குது. இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா HRC தான் இருக்குது. சரி, அப்படின்றப்ப வந்துன்னா நமக்கு வந்து செகண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சிக்மா C இஸ் ஈக்குவல் டு CR இன்ட்டு HRC இன்ட்டு KCL. ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து அதில் ரெண்டு கேசஸ் இருக்குது. ஒன்று வந்துன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஹார்டன் அண்ட் டெம்பர்டு கேசஸ் இருக்குது. இன்னொன்று வந்துன்னா சர்ஃபேஸ் ஹார்டன் அப்படின்ற கேசஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா C45 ஸ்டீல், சர்ஃபேஸ் ஹார்டன். ஸோ அதில் HRC வேல்யூ வந்துன்னா 40 to 55 இருக்குது. நான் வந்து 55 வந்து எடுத்துக்கிறேன். சிஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 230. சரியா? ஸோ வந்து என்ன இந்த 40 to 55 இருக்குது. அதில் வந்து என்ன மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக வந்து மேக்ஸிமம் வேல்யூ செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து டிசைன் வந்து பெட்டர் சேஃப் அப்படின்றது வந்து வரும். ஸோ HRC is equal to 40 to 55. ஸோ வந்து HRC வந்து நான் 55 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கோட சிஆரோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 230 வந்து வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து அதை இது பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ வந்து ஃபார் C45 ஸ்டீல் சர்ஃபேஸ் ஹார்டனுக்கு வந்துன்னா HRC வந்து 40 to 55 வருது. சரி, அதனால் HRC வேல்யூ வந்து நான் வந்து 55 அப்படின்ட்டு வந்து நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சிஆரோட வேல்யூ எதுனா 230. நெக்ஸ்ட் வந்துன்னா KCL அப்படின்றது வந்து லைஃப் ஃபேக்டர். ஸோ அதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.17 டேபிள் 17 வந்து பார்க்குறோம். நமக்கு வந்து ஸ்டீல் மெட்டீரியல் தான். ஸோ இப்போ கிரேட்டர் தான் 10⁻7க்கு வந்துன்னா KCLோட ஃபேக்டர் வந்துன்னா 1 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டீல் மெட்டீரியல் லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து கிரேட்டர் தன் 10⁻7 அசியூம் பண்ணிவிட்டு KCLோட வேல்யூ வந்துன்னா 1 அப்படின்றது வந்து எடுத்துக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்தோம்னா இதில் 3 வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சிக்மா C இஸ் ஈக்குவல் டு சிஆரோட வேல்யூ வந்துன்னா 230, HRC வந்து என்ன 55, அடுத்தது வந்து KCLோட வேல்யூ என்ன 1. ஸோ வந்து டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்துன்னா 12650 kgf per centimeter square. ஓகே, டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்துன்னா 12650 kgf per centimeter square. இது வந்து என்ன 8th ஸ்டெப். நெக்ஸ்ட் 9th ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பேஜ் நம்பர் 8.13லேருந்து ஃபார்முலா வந்து எடுக்கிறோம். பேஜ் நம்பர் 8.13 வந்து பார்த்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 8.13ல ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு வந்தோம்னா ஏன்றதுனா சென்டர் டிஸ்டன்ஸ் greater than or equal to I plus or minus 1 cubic root of 0.7 divided by sigma c the whole square E into mt divided by I into psi. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஐன்றனா நமக்கு வந்து ஸ்பீட் ரேஷியோ 5 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 5 + 1 வந்து ப்ளஸ் வந்து எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கியரிங் அப்படின்றதுனால எக்ஸ்டர்னல் கியர்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து எடுத்துருக்கோம். ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 0.7 சிக்மா சியோட வேல்யூ இருந்ததுன்னா லாஸ்ட் ஸ்டெப் வந்து கால்குலேட் பண்ணிக்குவோம். 126/0 சரியா டிவைட் பை தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஈயோட வேல்யூன்றதுனா யங்ஸ்மான்ஸ் வேல்யூ 2.15 × 10⁶. 2.15 × 10⁶. எம்டியோட வேல்யூ வந்தோம்னா கால்குலேட் பண்ணிக்கோ 1266.46 1266.46. அடுத்து வந்தோம்னா ஐன்றதுனா ஸ்பீட் ரேஷியோ சையோட வேல்யூ இருந்ததுன்னா என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா 0.6 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்தோம்னா சென்டர் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து A = 8.43 சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து சென்டர் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்னா ஸ்டெப் 10 அப்படின்னா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இதை வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்தோம்னா பேஜ் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 வந்து இருக்கு. 8.18 வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா B = 1.4 divided by n into KBL divided by K sigma into sigma minus 1. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த n KBL K sigma அண்ட் sigma minus 1 வேல்யூஸ்லாம் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னு பார்க்குறோன்னா அடுத்த பேஜில் வந்து பார்க்குறோம். இப்போ வேல்யூ ஆஃப் சிக்மா மைனஸ் 1 சரி அதுக்கு வந்து என்னன்னா சிக்மா மைனஸ் 1 என்னன்னா சிக்மா மைனஸ் 1 வந்து வேல்யூ இது பண்ணணும். ஸோ சிக்மா மைனஸ் 1க்கு வந்து டேபிள் 19 வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து என்னன்னா மெட்டீரியல் ஃபார் மேட்டிங் கியர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபோர்ஜ் ஸ்டீல், கேஸ்ட் ஸ்டீல், அலாய் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன் அப்படின்ட்டு இருக்குது. நான் வந்து கேஸ்ட் ஸ்டீல்ன்றது அசைன் பண்ணிவிட்டு ஸோ சிக்மா மைனஸ் 1 = 0.22 சிக்மா யூ ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் 500 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சிக்மா ஒய்ன்றதுனா ஈல்ட் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்து, சிக்மா ஒய்ன்றதுனா ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து என்னன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து நான் வந்து டேட்டா புக்கில் ஃபஸ்ட் சாப்டர்ல வந்து என்னன்னா வேல்யூஸ் வந்து நோட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் நோட் பண்ணி எழுதுனதை வச்சு பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் சிக்மா மைனஸ் 1 வேல்யூ வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னன்றதுன்னா டேபிள் 20ல் இருந்துட்டு ஸோ ஸ்டீல் மெட்டீரியலுக்கு கேஸ்டட் அதாவது மோட் ஆஃப் மேனுஃபேக்சர்னா கேஸ்டிங் ப்ராசஸ், ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்தோம்னா கேஸ் கார்டன் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு 2 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்தோம்னா 2 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா கே சிக்மா அப்படின்றதுனா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ அதுக்கு வந்தோம்னா ஸ்டீல் கேஸ் கார்டனுக்கு வந்தோம்னா டேபிள் 21ல் இருந்துட்டு 1.2 இந்த சென்டரில் மட்டும் தான் நம்ம வந்து வேல்யூ எடுப்போம். ஸோ ஸ்டீல் கேஸ் கார்டனில் இருந்தோம்னா கே சிக்மாவோட வேல்யூ வந்து 1.2 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங் கேபிஎல்லோட வேல்யூ இருந்தோம்னா ஸ்டீல் கிரேட்டர் தன் லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து கிரேட்டர் தன் 10⁷ அப்படின்றத அசியூம் பண்ணிட்டு கேபிஎல்லோட வேல்யூ இருந்தோம்னா 1 அப்படின்றது வந்து எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன எல்லா வேல்யூஸுமே வந்து நெக்ஸ்ட் பேஜில் 8.19ல் 8.20லேருந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ வந்தோம்னா ஸோ சிக்மா மைனஸ் 1 = 0.22 into சிக்மா யூ ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் 500. ஸோ வந்தோம்னா சிக்மா யூவோட வேல்யூ இருந்ததுன்னா கொஸ்டின் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துருக்கோம். இங்கே வந்து எடுத்துருக்கோம் 7000 அப்படின்றது வந்து எடுத்துருக்கோம். சரியா? ஸோ சிக்மா ஒய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3600. ஸோ 3600 + 500 போட்டோம்னா சிக்மா மைனஸ் 1ஓட வேல்யூ வந்து கிடச்சிடும். தென் என்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கேஸ்ட்டு அதுக்கப்புறம் கேஸ்டிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் கேஸ் ஆர்டனுக்கு வந்தோம்னா n = 2 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கே சிக்மான்றது பார்த்தோம்னா கே சிக்மாவோட வேல்யூ வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கேஸ் ஆர்டன் கண்டிஷனுக்கு வந்தோம்னா கே சிக்மா = 1.2 அப்படின்றது எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங் வந்தோம்னா கேபிஎல் = 1 அப்படின்றது எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூஸ் வந்தோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1.4 / 2 into 1 / 1.2 into சிக்மா மைனஸ் 1 வேல்யூ வந்தோம்னா 2832. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு 1652 kgf/cm². வந்தோம்னா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இது வந்தோம்னா 10th ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் 11th ஸ்டெப் அப்படின்றது என்ன பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து இது பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் டீத் இன் பினியன் வந்தோம்னா Z1. ஸோ ஜென்ரலாக Z1 வந்தோம்னா 14 to 20 வந்து இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்தோம்னா Z1 வந்து என்ன 14 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 12 வந்து விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 வந்து இருக்குது. ZV = Z1 / cos cube of beta. ஸோ பீட்டா அப்படின்றதுனா ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஸோ இதில் வந்து என்ன பீட்டா = 20 டிகிரி அப்படின்றது வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஜென்ரலாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீட்டா =
8 டிகிரி டு 25 டிகிரி அப்படின்றது வந்து கொஸ்டினில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் நம்பர் ஃபார்ம்ல அந்த விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத் ஃபார்ம்ல இருந்ததுன்னா ZV = Z1 divided by cos cube of beta. நமக்கு வந்து கொஸ்டினில் இருந்ததுன்னா பீட்டாவோட வேல்யூ இருந்ததுன்னா ஜென்ரலாக இருந்ததுன்னா 8 டிகிரி டு 25 டிகிரி. சரியா? ஸோ வந்ததுன்னா கொஷினில் வந்து நமக்கு வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இந்த 8 to 25 டிகிரியில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன 20 டிகிரி அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 14 Z1 14 divided by cos cube of 20 போட்டோன்னா நமக்கு வந்து விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 13 இருந்ததுன்னா மினிமம் நார்மல் மாடியூல் வந்து இது பண்ணும். ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு வந்தோம்னா பேஜ் நம்பர் 8.13A வந்து பார்க்குறோம். பேஜ் நம்பர் 8.13A வந்து பார்த்தீங்கன்னா MN ஃபார்மில் வந்துட்டு ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு வந்தோம்னா MN > 1.15 cos beta into cubic root of MT divided by YV into sigma B into psi M into Z1. ஓகே, அந்த MT வேல்யூ தெரியும், சிக்மா பியோட வேல்யூ தெரியும். ஸோ psi M = 10 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிப்போம். Z1ஓட வேல்யூ வந்து 14 நமக்கு தெரியும். இந்த YV அப்படின்றதுனா ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 8.53 வந்து பார்க்குறோம். சரியா? பேஜ் நம்பர் 8.53 வந்துட்டுன்னா பேஸ்ட் அப்பான் தி ZVயோட வேல்யூ நமக்கு ZV வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு 16.87 வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ZV வந்து 17ன்றது அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ப்ரெஷர் ஆங்கிள் வந்து 20 டிகிரி வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்தோம்னா ப்ரெஷர் ஆங்கிள் வந்து 20 டிகிரி அப்படின்றது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து 17க்கு 20 டிகிரிக்கு பார்க்கும்போது வந்து என்னது ஒய்யோட வேல்யூ வந்து 0.302. ஓகே, 17க்கு 20 டிகிரிக்கு வந்து என்ன 0.302. சரியா? இப்போ ZVயோட வேல்யூ இருந்ததுன்னா 17க்கு YBயோட வேல்யூ இருந்ததுன்னா 0.302. இது வந்து பேஜ் நம்பர் 8.53ல டேபிள் 40ல வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா psi m ஓட வேல்யூ psi m = B/m ஃபேஸ் வித் பை மாடியூல். ஸோ psi m = 10 அப்படின்றது வந்து இனிஷியலாக இருந்ததுன்னா அசியூம் பண்ணிக்கிறோம். தென் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வந்துன்னா நமக்கு வந்து என்ன வேல்யூ வருதுன்னா MN-ஓட வேல்யூ வந்தோம்னா 0.29 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து, அதாவது MN அப்படின்றதுனா மினிமல் நார்மல் மாடியூல். ஓகே, மினிமம் நார்மல் மாடியூல் தான் MN அப்படின்றது வந்து. இதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ ஸ்டாண்டர்ட் மாடியூல் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து டேபிள் 1ல பேஜ் நம்பர் 8.2ல வந்து பார்க்கணும். ஸோ நமக்கு வந்திருக்க வேல்யூ இருந்தோம்னா 0.29, அதாவது 2.9 mm. இங்கே வந்து என்ன மாடியூல் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல தான் இருக்குது. பட் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ 2.9 mm. ஸோ இப்போ 2.9னா நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட்னா 3 mm. ஓகே, நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட்னா 3 mm. அப்போ MN = 3 mm அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். 3 mm ஆர் 0.3 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ MN வந்ததுன்னா இது வந்து டேபிள் 1 பேஜ் நம்பர் 8.2ல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்துட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் MN-ஓட வேல்யூ இருந்ததுன்னா 0.3 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா ஸ்டெப் 14 இருந்ததுன்னா கால்குலேட் டிரான்ஸ்வர்ஸ் மாடியூல். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் மாடியூல் MT வந்து என்னன்னா இந்த பேஜ் நம்பர்ஸ் 8.22ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்துருக்கு MN / cos beta. ஸோ MN வந்து 0.3, cos beta வந்து beta = 20 டிகிரி டிவைடட் பை போட்டோம்னா நமக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் மாடியூல் வந்து 0.319 சென்டிமீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்தோம்னா ஆக்சியல் பிட்ச். ஸோ ஆக்சியல் பிட்ச் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்தோம்னா PI = π × MN / sin beta. ஸோ பை நமக்கு வந்து MN-ஓட வேல்யூ வந்தோம்னா 0.3ன்றது நமக்கு வந்து தெரியும் டிவைடட் பை sin beta. பீட்டான்றதுனா 20 டிகிரி. ஸோ பார்த்தோம்னா ஆக்சியல் பிட்சோட வேல்யூ 2.75 சென்டிமீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்தோம்னா ஸ்டெப் 16 வந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் இன் தி பினியன். ஸோ பினியனில் வந்து நம்பர் ஆஃப் டீத் வந்து எத்தனைன்றது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பேஜ் நம்பர் 8.22ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீத் ஃபார்மில் வந்து இருக்குது. பேஜ் நம்பர் 8.22ல ஹெலிக்கல் கியருக்கு வந்து நம்பர் ஆஃப் டீத் ஃபார்மில் வந்துன்னா Z1 = 2A cos beta / MN × I+1. நமக்கு ஏவோட வேல்யூ சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரியும். பீட்டா வந்து 20 டிகிரி, MN வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் Z1ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, Z1 வந்து என்னென்னா Z1 = 2A cos beta / MN × I+1. இது வந்துன்னா ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு 2 × ஏவோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து முன்னாடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 8.43.
சரி 8.43 இன்ட்டு காஸ் 20 டிகிரி டிவைட் பை mn வந்தோம்னா 0.3 இன்ட்டு ஐன்றதுனா ஸ்பீட் ரேஷியோ 5+1. ஸோ வந்து Z1 வந்தோட வேல்யூ நம்பர் ஆஃப் டீத் இன் பினியன் வந்தோம்னா 8.8 தான் நமக்கு வந்து வருது. ஸோ மினிமமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னன்னா நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டீத் வந்து 12 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றனால மினிமம் நம்பர் ஆஃப் டீத் வந்து 12 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா ஸ்டெப் 17 வந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் இன் கியர் அது கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்தோம்னா திருப்பி அதே பேஜில் 8.2 வந்து ஃபார்முலா இருக்குது. Z2 = I into Z1. ஸோ வந்தோம்னா நமக்கு வந்து ஐன்றது ஸ்பீட் ரேஷியோ 5 இன்ட்டு 12 போட்டோம்னா நமக்கு வந்து Z2 = 60 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் 18th ஸ்டெப் அப்படின்னா கால்குலேட் தி டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் கால்குலேட் பண்ணால் பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன் அப்படின்னா D1. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 8.2 வந்து பார்த்தீங்கன்னா so D1 for helical gear D1 = mn into Z1 divided by cos beta. D2 = mn into Z2 divided by cos beta. So வந்து பார்த்தீங்கன்னா D1 = mn into Z1 divided by cos beta. D2 = mn into Z2 divided by cos beta. ஸோ இப்போ D1 வந்து என்னது mn ஓட வேல்யூ இருந்தாலும் 0.3, Z1 வந்தோம்னா 12 அப்படின்றது எடுத்துருக்கோம். டிவைட் பை cos beta போட்டோம்னா பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன் வந்தோம்னா 3.83 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர் வந்தோம்னா 0.3 into 60 divided by cos 20 போட்டோம்னா பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர் வந்து என்னது 9.15 சென்டிமீட்டர். சரியா 9.15 சென்டிமீட்டர். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8.22 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா A = mn divided by cos beta into Z1 plus Z2 divided by 2. ஸோ A = mn divided by cos beta into Z1 plus Z2 divided by 2. சரியா? ஸோ என்னன்னா mன்றதுனா 0.3 cos of 20 டிகிரி, Z1 வந்தோம்னா 12, Z2 வந்தோம்னா 60 டிவைட் பை 2 போட்டோம்னா சென்டர் டிஸ்டன்ஸ் வந்தோம்னா 11.5 சென்டிமீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்தோம்னா ஃபேஸ் வித் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபேஸ் வித்க்கு வந்தோம்னா 3 ஃபார்முலா இருக்குது. ஸோ B = ψ into A. ψ வந்து 9 வந்து இனிஷியலாக இருந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா 0.6 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ வந்தோம்னா 0.6 into ஏன்றதுனா 11.5. ஸோ B = 6.9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்தோம்னா B = ψm into m. ஸோ நமக்கு வந்து ψm வந்தோம்னா 10 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். mன்றதுனா mtயோட வேல்யூ. ஸோ அப்போ 0.319. ஸோ B = 3.19 சென்டிமீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்தோம்னா B = 1.15 into A. PA அப்படின்றதுனா ஆக்சியல் பிட்ச். ஸோ 1.15 into 2.7 ஆக்சியல் பிட்சோட வேல்யூ என்னன்னா 2.75 சென்டிமீட்டர். ஸோ நான் பியோட வேல்யூ வந்து என்ன 3.16 வந்து இருக்குது. இந்த 3 வேல்யூல ஹையஸ்ட் வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.9 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் என்னன்னா ஃபேஸ் வித் அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ பின்றதுனா ஃபேஸ் வித் B = ஹையஸ்ட் வேல்யூ எதுனா 6.9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பிட்ச் லைன் வெலாசிட்டி V = π into D1 into n divided by 60. π into D1 அப்படின்றதுனா இங்கே D1 அப்படின்றதுனா பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். சரியா? நமக்கு வந்து என்ன வருது 3.83 சென்டிமீட்டர்லேருந்து வந்து நம்ம வந்து மீட்டர் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். 0.0383 இன்ட்டு என்னன்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி பினியன் இன்ட்டு 1000 டிவைட் பை 60 போட்டோம்னா வெலாசிட்டி வந்துட்டு 2 மீட்டர்/செகண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துன்னா கால்குலேஷன் ஆஃப் டிசைன் டார்க். ஸோ பேஜ் நம்பர் 8.15 வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. mt within bracket = mt into k into kd. ஸோ கேன்றதுனா லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், கேடின்றதுனா டைனமிக் லோட் ஃபேக்டர். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து என்னன்னா கே வேல்யூ வந்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து என்ன டிசைன் டார்க் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். அது வந்து என்னன்னா இங்கே கே இன்ட்டு கேடியோட வேல்யூ வந்து 1.3 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து என்னன்னா ஒரிஜினல் கேயோட வேல்யூ அண்ட் கேடியோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ அந்த பேஜ் நம்பர் 8.15ல் டேபிள் 14 வந்து பார்த்தீங்கன்னா 8.15ல் டேபிள் 14 வந்து பார்த்தீங்கன்னா கேன்றது இருந்ததுனா லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் சைபி வந்து கால்குலேட் பண்ணோம். சைபி = B/D1. B அப்படின்றதுனா ஃபேஸ் வித், D1 அப்படின்றதுனா பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். ஓகே? ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Bன்றது வந்து என்னது 6.9 இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். டயாமீட்டர் ஆஃப் தி பினியன் வந்து என்னன்னா 3.83. ஸோ ரெண்டே டிவைட் பண்ணும்போதுனா 1.80 வந்து வருது. ஓகே, 1.8 சைபியோட வேல்யூ வந்து 1.80 வந்து வருது. பட் இங்கே வந்து சைபி வந்து நமக்கு மேக்ஸிமம் 1.6 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 1.25 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ கே = 1.25 அப்படின்ற வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா டைனமிக் லோட் ஃபேக்டர் கேடியோட வேல்யூ வந்து எடுக்கணும். அது பேஜ் நம்பர் 8.16ல் டேபிள் 15 வந்து பார்க்குறோம்.
நான் வந்து என்ன குவாலிட்டி அசியூம் பண்ணிக்கிறேன்னா ஐஎஸோட குவாலிட்டி 6 அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துன்னா ஹெலிக்கல் கியர். நமக்கு வந்திருக்க ஸ்பீடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் லைன் வெலாசிட்டி வந்துட்டு 2 மீட்டர் per செகண்ட். ஸோ அப் டு 3 மீட்டர் per செகண்டுக்கு ஐஎஸ் குவாலிட்டி 6க்கு வந்து என்னன்னா ஹெலிக்கல் கியருக்கு வந்து என்னென்னா கேடியோட வேல்யூ வந்து என்னது 1. ஓகே, அப் டு 3 மீட்டர் per செகண்டுக்கு, அதாவது பிட்ச் லைன் வெலாசிட்டி 3 மீட்டர் per செகண்டுக்கு ஹெலிக்கல் கியருக்கு ஐஎஸோட குவாலிட்டி வந்து 6க்கு வந்து என்னென்னா நமக்கு வந்துட்டு கேடியோட வேல்யூ வந்து என்னன்னா 1. ஓகே, நமக்கு வந்திருக்கு பிட்ச் லைன் வெலாசிட்டி வந்துன்னா 2, நமக்கு எங்கே வந்து என்னன்னா இங்கே வந்து 1 அப்படின்றது வந்து நமக்கு வந்து கேடியோட வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எம்டி இஸ் ஈக்குவல் டு எம்டியோட வேல்யூ இருந்ததுன்னா நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணிப்போம் 974.2 இன்ட்டு 1.25 இன்ட்டு 1. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போதுனா 1217.75 kgf சென்டிமீட்டர் அப்படின்ற வேல்யூ வந்து வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா செக் ஃபார் தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன பேஜ் நம்பர் 8.13ல டேபிள் 8லேருந்து என்ன ஃபார்முலா வந்து எடுக்கிறோம். ஸோ பேஜ் நம்பர் 8.13ல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8.13ல டேபிள் 8ல வந்து சிக்மா சி ஈக்குவல் டு 0.7 I plus or minus 1 divided by A into square root of I plus or minus 1 divided by I into B into E into MT. It should be less than or equal to sigma C. ஓகே, அதாவது டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட நமக்கு வந்து கால்குலேட் பண்ண ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ இருந்ததுன்னா கம்மியாக இருக்கணும். ஸோ 0.7 into 5 plus 1 ஏன்ற வேல்யூ இருந்ததுன்னா 11.5, அதாவது சென்டர் டிஸ்டன்ஸ் சரி இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 11.5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 plus 1 டிவைடட் பை 5 இன்ட்டு பியோட வேல்யூ இருந்ததுன்னா 6.9, ஈன்றதுனா யங்ஸ் மாடுலஸ் 2.15 into 10⁶. எம்டி வந்து என்னது எம்டி வந்து இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம் சரியா 1217.75 போட்டோம்னா நமக்கு வந்து சிக்மா சியோட வேல்யூ இருந்ததுன்னா 7810.2 வந்து வேல்யூ வந்து வருது. நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்க டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 8ல இருந்தோம்னா ஆல்ரெடி டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ இருந்தோம்னா 12650 சரியா. ஸோ அப்போ வந்து தி கால்குலேட்டட் வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூ இருந்ததுன்னா இட் இஸ் லெஸ் தன் தட் ஆஃப் தி டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். தி கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தன் தட் ஆஃப் தி டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து டிசைன் இஸ் சேஃப். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்டெப் 23 வந்து பார்க்குறோம். செக் ஃபார் தி பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சரியா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா பேஜ் நம்பர் 8.13A வந்து இந்த ஃபார்முலா வந்து இருக்கு. ஸோ சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு வந்து பார்க்குறோம். சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 0.7 I plus or minus 1 divided by A into B into Mn into YV into MT. It should be less than or equal to design bending stress. So 0.7 into I plus or minus 1 5 plus 1 divided by A என்றனா 11.5, B என்றனா 6.9, M என்றனா நமக்கு வந்து 0.3, YV என்றனா ஃபார்ம் ஃபேக்டர் 0.302 into MT ஓட வேல்யூ என்னன்னா 1217.75. நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். MT ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். கால்குலேட் பண்ணும்போது வந்து வந்து என்ன 711.4 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து வருது. ஸோ நமக்கு வந்து என்ன டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் 10th ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். அதோட வேல்யூ என்னன்னா 1652 வந்து நமக்கு வந்து வருது. ஸோ அப்போ வந்து என்ன தி கால்குலேட்டட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ வந்து டிசைன் இஸ் சேஃப். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே எடுத்து எழுதுறோம். ஸோ மாடியூல் MT is equal to 3.1, transverse module MT is equal to 3.19 mm, center distance A is equal to 11.5 cm, number of teeth on pinion Z1 is equal to 12, Z2 is equal to 60, pitch circle diameter of the pinion வந்து 3.9, pitch circle diameter of the gear வந்து 9.1 cm, face width வந்து B is equal to 6.9. next வந்து addendum வந்து இது பண்றோம். ஸோ addendum வந்து 2 into F0 into M. ஸோ இந்த F0 அப்படின்றது F0 is equal to N அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் ஃபுல் டீத்து 2 into 1 into M டிரான்ஸ்வர்ஸ் மாடியூலோடது சரி. அப்போ 3.19 போட்டோம்னா நமக்கு வந்து 6.38 mm வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி ரிடண்டம் வந்துன்னா 2 into F0 plus C into M. அப்போ 2 into F0 ஓட வேல்யூ வந்துன்னா 1 plus Cன்றது வந்து கிளியரன்ஸ் சரியா. Cன்றது வந்து கிளியரன்ஸ் 0.25 அப்படின்றது எடுத்துக்கிறோம் சரியா. இன்ட்டு M போட்டோம்னா நமக்கு வந்து ரிடண்டமோட வேல்யூ வந்துன்னா 8 mm. ஸோ டோட்டல் டூத் ஹைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டூத்தோட ஹைட் வந்து அடண்டம் ப்ளஸ் ரிட்டனம் வந்துட்டு 6.38 + 8 வந்துன்னா 14.38 mm.
நெக்ஸ்ட் வந்துன்னா டிப் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் வந்துன்னா பிட் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் ப்ளஸ் அடானம். பினியன் பார்க்கும்போதுன்னா பிட் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் D1 ப்ளஸ் அடானம் வந்து பார்க்கணும். ஸோ வந்து என்னன்னா D1 வந்து பார்த்தீங்கன்னா 3.9 சென்டிமீட்டர், இங்கே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ 3.9 சென்டிமீட்டர் ப்ளஸ் 0.638 சென்டிமீட்டர் போட்டோம்னா 4.54 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து டிப் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி கியர் வந்துன்னா D2 ப்ளஸ் அடானம் போடும்போது 19.1 ப்ளஸ் 0.638 போடும்போது 19.74 சென்டிமீட்டர். ஸோ இதான் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஹெலிக்கல் கியர். ஸோ ஹெலிக்கல் கியர் டிசைன் பண்ணுறது வந்துன்னா அதே ஸ்பர் கியர் மாதிரியே தான். ஸோ ஸ்பர் கியர் மாதிரி அதே டோட்டல் ஸ்டெப்ஸ் தான், எல்லாமே அதே ஸ்டெப்ஸ் தான். பட் வந்து என்ன ஒரு சில இடத்துல மட்டும் என்ன நமக்கு வந்துட்டு ஹெலிக்கல் கியரோட ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் a helical gear to transmit 15 kW at 1400 RPM. ஸ்பீட் ரிடக்ஷன் இஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஆங்கிள் இஸ் 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஹெலிக்ஸ் ஆங்கிள் இஸ் 15 டிகிரி கொடுத்துருக்காங்க. போத் கியர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் C45 ஸ்டீல். அலோவபிள் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் இஸ் 180 நியூட்டன் per mm ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்துன்னா சர்ஃபேஸ் எண்டுரன்ஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் 800 நியூட்டன் per mm ஸ்கொயர். தென் யங்ஸ் மாடுலஸ் E is equal to 2 × 10⁵ நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ பவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பவர் வந்து என்ன 15 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வந்துன்னா 1400 RPM கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ரிடக்ஷன் ஐயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஆங்கிள் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஹெலிக்ஸ் ஆங்கிள் பீட்டாவோட ஆங்கிள் வந்துன்னா 15 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மெட்டீரியல் கியர்ஸுமே வந்துன்னா C45 ஸ்டீலோட மேலாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்தோம்னா அலோவபிள் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அலோவபிள் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சிக்மா சி, அதாவது வந்து டிசைன் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். சரியா, டிசைன் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை, அது வந்து கொஷின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சர்ஃபேஸ் எண்டுரன்ஸ் ஸ்ட்ரெஸ். சர்ஃபேஸ் எண்டுரன்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா சிக்மா -1 வேல்யூ. சரியா, சிக்மா -1 வேல்யூ வந்துன்னா கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. 800 நியூட்டன் per mm ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ வந்துன்னா ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ 2 × 10⁵ நியூட்டன் per mm ஸ்கொயர். அது வந்து என்ன கொஷினில் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து என்னன்னா சிக்மா சியும் சிக்மா -1 என்னன்னா நியூட்டன் per mm ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிக்மா சி வந்து என்னன்னா kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்துன்னா சிக்மா மைனஸ் வந்துன்னா kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். சரியா, நமக்கு வந்து கொஸ்டினை கொடுத்துருக்காங்கன்னா நியூட்டன் per mm ஸ்கொயரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்துன்னா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஹெலிக்கல் கியர். ஸோ இந்த இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன மெயில் பண்ணலாம். இந்த நோட்ஸ் வந்து PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்துன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் போயிட்டு வந்தோம்னா இந்த PDF வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.